கோட் படத்திற்கு வெளியான முதல் விமர்சனம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடைசியாக விஜய் நடித்த படம் லியோ. ஏற்கனவே இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றிய மாஸ்டர் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்ததன் காரணமாக லியோ மீது எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த படம் கலவையான விமர்சனம் பெற்றது. அந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த பொழுதே வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடிக்க கமிட் ஆனார் விஜய். ஏஜிஎஸ் நிறுவனம் படத்தை தயாரிக்கிறது. யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தில் விஜயுடன் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், பிரேம்ஜி, ஸ்னேகா, லைலா, வைபவ் என பலர் நடித்திருக்கிறார்கள். தற்போதைய தலைமுறை இயக்குநர்களில் வெங்கட் பிரபு தன்னை நிரூபித்தவர் என்பதால் இப்படத்தின் மீது உச்சகட்ட எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. முக்கியமாக அஜித்துக்கு எப்படி மெகா ஹிட்டை வெங்கட் பிரபு கொடுத்தாரோ அதே போன்ற ஒரு ஹிட்டை விஜய்க்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தளபதி ரசிகர்களின் ஆவல். இந்த படத்தில் விஜய் டபுள் ஆக்ஷனில் நடிப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அவர் டபுள் ஆக்ஷனில் நடித்த அழகிய தமிழ் மகன் உள்ளிட்ட படங்கள் பிளாப் என்ற ஒரு லிஸ்ட் உண்டு. எனவே அந்த சென்டிமெண்டை கோட் படம் கண்டிப்பாக முறியடிக்கும் என்று ரசிகர்களின் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். மேலும் இந்த படம் டைம் டிராவல் ஜர்னலில் உருவாகி இருப்பதாகவும் ஒரு தகவல் ஓடுவதால் படம் ஹிட்டடிக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள் ரசிகர்கள். இந்நிலையில் கோட் படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதன்படி கோட் படத்தின் முதல் பாதியை விஜய் சமீபத்தில் பார்த்ததாகவும் அதனை பார்த்துவிட்டு சும்மா தெரிக்குது என்று வெங்கட் பிரபுவிடம் உற்சாகத்தோடு கூறியதாகவும் தகவல்கள் வருகின்றன. கோட் படத்தில் நடித்து முடித்திருக்கும் அவர் அடுத்ததாக வினோத் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கிறார் என்றும் அதுதான் அவரது கடைசி படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.